வணக்கம். என்னோட போரும் சந்தையுமோட அடுத்த எபிசோட். இது 8ஆம் தேதி மே ஃப்ரைடேயோட ரிப்போர்ட்டு. இது உங்களுக்கு நாளை காலையில் நான் இன்னைக்கு லேட் நைட் ரெக்கார்ட் பண்ணுறேன் 8ஆம் தேதி. பட் நாளை காலையில் 9ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புவேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த மார்க்கெட் வந்து இந்த யூஸ்வல் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன போயிட்டு இருக்கோ அதான் போயிட்டு இருக்கு. என்ன பேட்டர்ன்னா, எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக ஒரு செல்லிங், எது கொஞ்ச நாள் அதிகமாக விற்கிறாங்க இல்லை கம்மியாக விற்கிறாங்க, பட் வித்தின் தான் இருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் இன்னைக்கு அதிகமாக விற்கிறாங்களோ அன்னைக்கு அதிகமாக வாங்குறாங்க. இதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ப்ராடர் மார்க்கெட்டில் ஒரு ஜென்ரலாக ஒரு சப்போர்ட் பெட்டர் தேன் த லார்ஜ் கேப். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஒரு 0.6% விழுந்தது. ஆனால் மிட் கேப் ஒரு 0.2% தான் விழுந்தது. ஸ்மால் கேப் ஒரு 0.2% அப்பாக இருந்தது. அண்ட் மைக்ரோ கேப் ஒரு 0.07% ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ எவ்ரிடே லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் தான் வேர்ஸ்ட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக கொஞ்சம் நாளாகவே வந்துருக்கு இல்லையா? என்ன காரணம்னா எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க அண்ட் டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா டிஐஎஸ்க்கு வர பணம் லார்ஜ் மிட் ஸ்மால் மூணுத்தையும் வருது. ஸோ மூணுமே தான் அவங்க வாங்கணும். அண்ட் ரீட்டைல் நெச்சனாய் கூட கொஞ்சம் அவங்களோட ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் நாளாவே. அது நான் என்னுடைய சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1200 ஸ்டாக் ஏறித்து ஒரு 1600 ஸ்டாக் இறங்கிது. ஸோ ஒரு பேரிஷ் டில்ட் தான். அண்ட் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்னைக்கு ஏதோ 2 மிசைல் ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி. ஸோ அதனால ஆயிலோட விலை அந்த 100 கிட்டே நிற்கிறதுனால அது ஒரு நெகட்டிவ் ஒரு அப்ரோச் இருந்தது மார்க்கெட்டில். அது இல்லாமல் இப்போ வந்து மார்க்கெட் என்னன்னா ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அது கொஞ்சம் முன்னாடி கூட நான் பேசியிருக்கேன் இதை பற்றி. அதாவது ரொம்ப நர்வஸ் ஸ்டேஜில் இருக்கு மார்க்கெட். நர்வஸ்னஸ்ல என்னன்னா ஒரு பேனிக்ல ஜம்பியா இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தா அந்த ஹோல் செக்டரை அன்னைக்கு கம்பெனி உட்பட அந்த செக்டரையே மேலே தூக்கின்னு போயிடுறீங்க எல்லாரும் வாங்கிட்டு. ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா பண்ணா பூரா செக்டர், அந்த கம்பெனி தவிர அந்த பூரா செக்டரையே இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு 2 கிளியர் எக்ஸாம்பிள் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு. எஸ்பிஐ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல கொஞ்சம் கம்ப்ரெஷன்லாம் தெரிஞ்சது. அதனால பயந்துட்டாங்க. எஸ்பிஐ ஸ்டாக் ஆஃப்கோர்ஸ் விழுந்தது பயங்கரமா. பட் ஃபுல் பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் 3% விழுந்துடுத்து. அண்ட் சம் பிரைவேட் செக்டர் லார்ஜ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் கூட நீ ப்ரெஷர் கொடுத்து. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் நல்ல ரிசல்ட். ஸோ பட் என்டையர் கன்சம்ஷன் செக்டரை தூக்கி போயிட்டாங்க. இன்னைக்கு கன்சம்ஷன் வந்து பெட்டர் பர்ஃபார்மிங் செக்டர்ஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் நர்வஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. இதனால தான் நான் வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் செக்டர் பிக்கிங் பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி வாங்குறது அது வந்து ஷார்ட் டேர்ம் ஒரு ட்ரேடர் மென்டாலிட்டியில் வந்து அவசரப்பட்டு வாங்குறாங்க. ஒன்று டிஐஎஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி ரியலோகேஷன் பண்றாங்க. அவங்க 2 பேரும் விட்டுருக்காங்க. பட் ஆஸ் அ நார்மல் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்க அந்த செக்டரை போய் சூஸ் பண்றது. ஏன்னா நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் இன்னைக்கு பெட்டர் பர்ஃபார்மிங் செக்டரா இருக்கு. ஸோ செக்டரை தயவுசெய்து சூஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அண்ட் ஆஸ் அ மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர் நீங்க அதே தான் ஸ்டாகர்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் அ டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, ரைட்டா? அவ்வளோதான் நீங்க பண்ணணும். அண்ட் என்னன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சில பேர் கேட்டாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பற்றி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் கோல் பேஸ் பண்ணி ஒரு அசெட் அலோகேஷன் டிசைட் பண்ணணும். அதில் உங்கள் ரிஸ்க் கேபிட்டல் என்ன, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் உட்பட ஒரு அலோகேஷன் நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க அட்வைசரோட ஹெல்ப்பில். அதே தான் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வார் வந்துடுத்து இது வந்துடுத்துன்னு மாற்றாதீங்க. ஏன்னா அல்டிமேட்லி வார் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் பேனிக் ரியாக்ஷன். லாங்கர் டேர்ம்ல திரும்ப எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி எப்படி உங்க லாங்கர் டேர்ம்ல எந்த செக்டர் ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்தது எதுவுமே இப்போ மாற்றக்கூடாது. அதான் லாங் டேர்ம் ஸ்டிக் டு இட். அண்ட் நேச்சுரலி லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு எஸ்ஐபி ஒரு வெரி யூஸ்ஃபுல் டூல்ஸ். அதனால அது ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இன்னைக்கு மார்க்கெட் நடந்தது. ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னா ப்ராடாக இப்படி தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக மண்டேலேருந்து எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு இன்னும் 48 மணி நேரம் வீக்கெண்ட் இருக்கு. இந்த ட்ரம்போட ட்வீட் அண்ட் டேண்ட்ரம் காலத்தில் 48 மணி நேரம் ரொம்ப லாங்கு. அதுக்குள்ள 10 ட்வீட்டு 15 டேண்ட்ரம் இது வந்து எதனாலும் வரும். ஸோ அதனால நான் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ இல்லை மண்டே மார்னிங்கோ என்னோட யூஸ்வல் வீக்லி ரிவ்யூ பண்ணுவேன் இல்லையா, அதில் வந்து அடுத்த வாரத்துக்கு ஏன்னா ஓரளவுக்கு ஒரு சர்டன்டி இருக்கும். மண்டே மார்னிங் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு ஃபியூச்சரை பற்றி ஏதாவது எதிர்பார்த்து ஏதாவது சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டடியாக இருங்க, பேனிக் ஆகாதீங்க. மீண்டும் சந்திப்போம் இந்த வீக்கெண்டில். நன்றி.